ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் முத்துஜோ. இன்றைக்கி நம்ம ரஷ்யாவிலே வைரலாகி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய யூடியூபரான லிட்டினிஸ். அவர் ஒரு ரஷ்யன் விளாகர்னு சொல்லுவாங்க. அவர் கிட்டத்தட்ட 50 lakhs, அதாவது 5 million சப்ஸ்கிரைபர்ஸ். அப்புறம் அவருக்கு நிறைய மிகப்பெரிய ஸ்டென்சஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ வைரலாகிட்டு இருக்கிற வீடியோ என்னென்னா, அவருடைய தனக்கு சொந்தமான ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் 60 IG3 என்ற ஒரு காரு வச்சுருக்காரு. ஸோ அந்த காரு 2.4 crores, நம்ம இந்தியோட மதிப்பு படி பார்த்திங்கன்னா 2.5 கோடி ரூபாய் உள்ள அந்த காரை எரிச்சிருக்கிறாரு. அதுவும் பியூர் கேஸ்லைனை ஊற்றி. ஏன் இது எரிச்சிங்கன்னு சொல்லி நிறைய மீடியாஸ்லாம் கேட்டிருக்கு. அதுவும் அவர் தன்னுடைய யூடியூப்லேயே அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்லோட் பண்ண அடுத்த நிமிஷமே மிகப்பெரிய வைரலாக இருக்குது. ஸ்டார்டிங் மில்லியன் வியூஸ் போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் க்ரோர்ஸ் கணக்காக வியூஸ் போயிட்டுருக்கு. இப்போ 2 crores கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது வேர்ல்டு ஃபுல்லாக இதில் வைரலாக இருக்குது. ஏன்னா 2.5 கோடி ரூபாய் காரை ஒருத்தன் எரிக்கிறானா அதை விட பெரிய முட்டாள் யாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் பண்ணியிருக்கிறது ஒரு ரீசன் இருக்குன்றத ஒரு மீடியா தெரிவிச்சிருக்கு. அது என்னன்னா, தான் 2019 இந்த காரை வாங்கியிருக்காரு ரஷ்யாவில். அவர் வாங்கின அடுத்த மாதத்துலேருந்தே கார் பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பிரேக் டவுன்னா லாங்கில் எங்கேயாவது போகும்போது அப்பப்போ ஆஃப் ஆகிடும். ஸோ இது தொடர்ந்து இந்த மாதிரி ஆகிருக்கிறதுனால மெர்சிடஸ் பென்ஸ் ஷோரூம்லேயே ரிட்டர்ன் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, சரி பண்ணுங்கன்னு சொல்லி. அவங்களும் 4 வாரம் 5 வாரம் டைம் அழுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி சீர் பண்ணி மறுபடியும் கொடுக்கும்போது அடுத்த நாளே அந்த பிரேக் டவுன் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படியே 1 year கண்டினியூவில் அவர் ஜெர்மன்லேருந்து நிறைய புது பார்ட்ஸ்லாம் வாங்கி கூட போட்டிருக்காரு. அப்பயும் அந்த கார் அதே பிரேக் டவுனும் வந்திருக்கு. செம்ம இரிட்டேட்டிங் ஆகிருக்காரு இவர். ஸோ சொல்லியிருக்கிறபடி பார்த்திங்கன்னா, அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, காரை ஒரு ஃபாரஸ்ட்டில் போய் எரிச்சிருக்காரு. ஸோ இவருடைய கோபத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னா, இந்த மாதிரி சில கம்பெனிக்காகவும் அப்புறம் இந்த மாதிரி கார் வாங்கி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காகவும் இந்த கம்பெனி சரியான ஒரு மூவ்மெண்ட்டே எடுக்க மாட்டுறாங்க. ஸோ அவங்க மீடியாஸ் கேட்டிருக்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த காரை எரிச்சிக்கிறதுக்கு பதில் பேசாமல் நீங்கள் ரீசேல் பண்ணியிருக்கலாமே, ஸோ உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருந்திருக்குமே, எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் இப்படி எரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அதாவது என்னுடைய கோபத்தை இந்த கம்பெனி மேலே காட்ட முடியாது. ஆனால் நான் வாங்கின கார், அது என்னுடைய காசு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை எரித்து அந்த கம்பெனியை நான் லாஸ் பண்ணியிருப்பேன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் எரிச்சிக்கிறத பார்த்து நிறைய பேர் இந்த கம்பெனி காரே வாங்கவே செய்ய மாட்டாங்க, அதாவது முயற்சி செய்ய மாட்டாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு பல கோடி லாஸ் ஆகும். ஏன்னா எனக்கு ஏற்பட்ட மாதிரி இந்த கார் வாங்குறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இது சீர் பண்ணவே கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் மதிப்பு படி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காராம் இந்த கார் சரி செய்ய. நான் வாங்கியே அதை செலவு பண்ணுறேன்னு நான் என்ன முட்டாளா, அதை நான் எரிச்சிட்டே போயிடலாமே அப்படின்னு சொல்லி தான் அவர் எரிச்சிருக்காராம். ஸோ இந்த வீடியோவில் இவர் இந்த காரை எரிச்சிட்டு கடைசியில் அவருடைய ஃபேவரட், அவங்களுடைய ஃபேமிலி கார்னு ஒன்று சொல்லுவாங்க, அதில் ஒரு போகிறதா ஒரு பெரிய தக் லைஃபாகவே இருக்கும். இந்த வீடியோவில் நான் ஒரு தக் லைஃப் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பெஸ்ட்டாக ஒன்று பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.